ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப புதுசாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் ரவை சேர்த்துருக்கேன். இந்த 1 கப் மாவுக்கு 1/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் படும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10லேருந்து நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம், அதனால் ரவை ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். இப்போ மூடி போட்டுடலாம். சரியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப சூடாகலாம் வேண்டியது கிடையாது. மீடியமில் இருக்கும்போதே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமிங்கில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். இந்த மாவு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சி நல்லா வெந்து வர வரையும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். பிடிச்சிரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டுட்டு வரணும். அது வரையும் வச்சு நம்ம அடுப்புலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் அடுப்புலேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நல்லா திரண்டுட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கண்டிப்பாக பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ஷேப் செஞ்சு எடுத்துக்கலாம். கரண்டியில் வச்சு செய்யும்போது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஷேப் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே அழகாக வந்தது. நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷேப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் கையில் எண்ணெய் தடவிட்டேன். எண்ணெய் தடவிட்டு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அழகாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நமக்கு ஊறி வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரை நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும். இப்போ சரியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு 20 நிமிஷமாவது கண்டிப்பாக கேப் விடணும். இதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக உள்ளே சேர்த்துடுங்க. உள்ளே சேர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா இது வெளில டக்குனுமே கோல்டன் ப்ரௌன் வந்துடும். ஆனால் உள்ளே அப்படியே மாவாக தான் இருக்கும் வேகாமல். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும்.
இது குக் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் திருப்பி திருப்பி வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகி வரும். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே 2 பக்கட்டும் ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாம் இன்னுமே நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் குக் பண்ணுறது வந்து பார்த்து கவனமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக குக் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி.